அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சோதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையை உறுதியாகவே நவம்பர் 5ஆம் தேதி முதல் மாற்றிக் கொடுக்க போகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் அற்புதமான வெற்றிகள் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பெருவாரியான கிரகநிலைகள் சாதக சூழலை உருவாக்குவதால் இருப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த வாரத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக விளம்பருகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பருகிறாருங்க. ராகு மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தையும் அற்புதமான வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருவது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வளமருகிறார். அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் வளமருகின்றன. லாபஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பலர் பல்வேறு வகையான சூழ்ச்சியில் உங்களுடைய மரியாதையை சிதைக்க வேண்டும், உங்களுடைய வருமானத்தை தடுக்க வேண்டும் என பலர் பலவாறு முயற்சி செய்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறியப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபத்தை வலுப்படுத்தும் கிரகநிலைகளின் அமைப்பால் மட்டுமல்ல, இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 என பல இடங்களில் வலம் வந்தாலும் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். பொதுவாக குரு தோஷமற்றவராக இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் இருக்கிறார் என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றபடி குரு பகவான் பலம் பொருந்திய அமைப்பில் உச்சபலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். எனவேதான் கவனம் தேவை. அதேபோன்று வக்ரம் பெற்ற அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4 சனி வலம் வருகிறார். சனியின் அமைப்பும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 9 கேது இருப்பது சிறப்பான அமைப்பு இருந்தாலும் கூட கவனம் நிச்சயமாக தேவை. என்றால் அஷ்டமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க கேது பகவான். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் அதீதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவாகவும் துரிதமாகவும் கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் அவை நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் லாபத்தை வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தத்தையும் பல்வேறு வகையான மன கசப்புகளையும் இந்த தருணத்தில் விலக்கி குடும்பத்தில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இதுவரை பல்வேறு வகையான
காரிய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நாம் நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை உணர்ச்சி நீங்கி உறவு பலப்படும். எவ்வளவு பெரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொன்னாலும் கூட குடும்பத்திலிருந்து அவற்றில் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் விரயத்தில் இருந்தாலும் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும். எனவே வீண் விரய செலவுகள் அனைத்தும் இந்த வேளையில் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்தெறிய முடியும். இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக பலர் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. சக பணியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைக்கப் போவதால் இந்த தருணத்தில் அதிரடியான வளர்ச்சி மிகவும் சிறப்பாக உண்டு. தேவையற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். நியாயமற்ற போட்டிகள் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. லாபத்தை உயர்த்த முடியும். 3 கிரகநிலைகள் லாபத்தை வலுப்படுத்துவதால் தனலாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உயர்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உண்டு. தற்போது புகழ்பெற்ற கலைத்துறையில் வளர்ச்சி பெற்றவர்களை எண்ணி பாருங்கள். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்கள், தற்போது இப்ப எப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். அவர்களால் முடிகிறது என்றால் ஏன் உங்களால் முடியாது என்பதை சிந்தித்தாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உச்சபட்ச வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள், சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளலாம். நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிப்பதோடு மட்டுமல்லாது கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி நல்ல முன்னேற்றம் காண முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில், கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த வேலையை சாதகமாகவே தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து 9 வாரம் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் பரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் முறியடித்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கும்.